இங்க ஒரு பொண்ணு சார்ஜர் போட்டுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்ல இருந்து ஏதோ வெடிச்ச சத்தம் வருது. அவங்க அம்மா உள்ள போய் பார்க்கும் போது தான் தெரியுது போன் வெடிச்சு. அவ ஹெட்செட் போட்டிருந்தனால அவ காதுல ரத்த வரத பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்து என்னன்னு பார்க்கும் போது அந்த பொண்ணுக்கு காது கேட்காம போயிருது. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு அதுக்கு முன்னாடி நாள் தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணலான்னு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா பேசிட்டு போயிடுறாங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறது அவங்க அம்மாவால ஏத்துக்கவே முடியாம அவங்க தம்பியை போட்டு பயங்கரமா அடிச்சிடறாங்க. ஏன்னா அவங்க தம்பி தான் போனை வாங்கிட்டு வந்து கொடுத்திருப்பா. அதனாலதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லி அவனை திட்டுறது இல்லாம பயங்கரமா போட்டு அடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க அக்கா வீட்டுக்குள்ளேயே டிவி பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா மலையில நனைஞ்சிட்டு இருக்க துணி எடுக்கலான்னு போகும்போது கால் வலிக்கு தலையில பயங்கரமா அடிபட்டுருது. அவங்க ரொம்ப நேரம் கூப்பிட்டுமே அவளுக்கு காது கேட்காம போயிருது. அந்த நேரம் பார்த்து அவங்க தம்பியுமே வெளியில போயிட்டு இன்னும் வராம இருப்பான். அவங்க அம்மா ரொம்ப நேரம் உதவிக்கு கூப்பிட்டு பார்த்து அதே இடத்துல இறந்தே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அவங்க அம்மாக்கு அடிபட்டு இறந்தே போயிருப்பாங்கன்னு. அந்த நேரம் பார்த்து அவங்க தம்பியுமே வந்துடுறான். வந்து பார்க்கும் போது தான் தெரியுது அவங்க அம்மா இறந்தே போயிருப்பாங்கன்னு. அவங்க அம்மா இருந்தது அவங்க ரெண்டு பேரால ஏத்துக்கவே முடியாம போயிருது.